ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நம்ம வந்து பொங்கலுக்காக முறுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தாங்க நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் செய்கிறது. பச்சரிசியை நல்லா சூப்பராக நல்லா கழுவி காய போட்டுட்டு அதுலேயே பார்த்திங்கனாக்கா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 உளுந்து எடுத்து அதை நல்லா கொட்டி நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்துக்கணுன்னா ஃபுல்லாக வறுக்கக்கூடாது, நல்லா கை பொறுக்க சூடு இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்தோம்னாவே நமக்கு போதும், ரொம்ப கருகடிச்சிடாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஒரு 100 பாசிப்பருப்பு. இதை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பை நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட அதையும் கை பொறுக்க லேசாக வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள்ளு இருந்துச்சு, வெள்ளை எள்ளு தான் போட்டுக்கிட்டேன். கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஜீரகம், ஓமம் இருந்தால் ஓமம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரம் போடலை, வெண்ணெய் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பெசரிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம சுடுறதுக்காக வச்சுருக்க எண்ணெயவே காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா காரம் போட்டுக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு பிடிச்ச வரமிளகாயை நல்லா ஊற வச்சு அதுலேயே உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. எங்கள் பசங்க வந்து ஒயிட் கலரில் முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காரம் போடாதீங்க அப்படிங்கவும், சரி ஃபஸ்ட்டு பாதி மாவை எடுத்துகிட்டு நான் அதில் வந்து காரம் போடாமல் செஞ்சுருந்தேங்க. அதனால தான் வந்து நான் மிளகா பேஸ்ட் போடலை. தனியாக நான் மிளகா பேஸ்ட் போட்டு இன்னொரு ஈடும் நான் அதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பொறுன்னு நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்குதுங்க. வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம வந்து இதில் வந்து உளுந்தும் நம்ம ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவும் கலந்துக்குவாங்க, பொட்டுக்கடலை மாவும் கலந்துக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அது எல்லாமே மாவு மிக்ஸ் பண்ணுறதுல ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்குங்க. நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு போட்டு கரெக்டான அந்த டைமிங்குள்ளே நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஊற வச்சு ரொம்ப நேரம் நம்ம வந்து செய்கிற டைமிங் அதிகமாக எடுக்கிறப்ப தான் வந்து நமக்கு கடுக்கடுக்குன்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நல்லா பொறுன்னு இருக்குது. நல்லா உளுந்தும் போட்டிருக்கறதுனால நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் சொல்கிற இந்த மெத்தட்லேயும் நீங்களும் நம்ம இந்த பொங்கலுக்கு செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள் 2 இது ஒன்று வந்து பேஸ்ட் இன்னொன்று மிக்ஸ் பண்ணி அதை நான் அந்த வீடியோ இது காமிக்காமல் விட்டேன். மிக்ஸ் பண்ணி அதிலே 2 முறுக்கா 2 பேச்சாக பாதியாக பிரித்து போட்டு செஞ்சேங்க. நல்லா டேஸ்ட்டாக எனக்கு வந்திருந்தது. இதே மாதிரியே நீங்களும் பொங்கலுக்கு கிராமத்துக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் முறுக்கை செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.